ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பச்சை பயிறு எடுத்திருக்கேங்க. நம்ம வீட்டில் பச்சை பயிறு, பருப்பு வகை, மாவு வகை எல்லாமே கொஞ்சம் நம்ம அதிகமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். நாளாக வண்டு, புழு, பூச்சி, நூலாம்படை எல்லாமே வந்துடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த 2 பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து வச்சா போதும். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பருப்புகள் இருக்கு இல்லையா, பச்சை பயிறு, அதுக்குள்ளே 2 போல் பிரியாணியில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மாவுலேயும் 2 பிரியாணி இலை போல் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா பருப்புலையும் மாவுலையும் ஒவ்வொரு காஞ்ச மிளகாய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த 2 பொருள் மட்டும் நீங்கள் போட்டால் போதும், ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்பு எல்லா மாவு பொருளுக்கும், அதுக்கப்புறம் பருப்பு வகைகளுக்குமே எல்லாத்துக்குமே பொருந்துங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்பவும் போல் மூடி போட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே பாருங்கள் 3 ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த ஓட்டைக்குள்ளே நீங்கள் ஒரு கம்பி வச்சோ இல்லைனா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சோ ஒரு ஓட்டை போல் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நான் பாருங்கள் ஒரே ஒரு ஓட்டை போல் மட்டும் நல்லா போட்டு வச்சுக்கிட்டேன். இது அப்படியே இருக்கட்டுங்க. உள்ளுக்குள்ளே ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு துணி வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா துடைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம உள்ளுக்குள் நல்லா நம்ம துணி வச்சு துடைச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கொட்டாங்குச்சி மேலே பாருங்கள் கொஞ்சம் நார் எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த நாரை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு கத்தி வச்சுட்டு அந்த நாரை மட்டும் லைட்டாக நீங்கள் கத்தி வச்சு சீவினாலே அந்த நார் ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம தேங்காய் நார் ஃபுல்லாகவே நல்லா நம்ம சீவிட்டு ஒரு டைம் கீழே நல்லா நீங்கள் தட்டிக்கோங்க. நல்லா தட்ட பின்னாடி நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு சைடில் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எண்ணெய் பேக்கெட்லாம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம கட் பண்ணிட்டு டேரெக்டாக எண்ணெய் பாட்டில் ஊற்றும் போது நிறைய எண்ணெய் கீழே சிந்துருங்க. அந்த மாதிரி கீழே சிந்தாமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொட்டாங்குச்சி பார்த்தா நமக்கு ஒரு புனலாக ஆகுங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் ஒரு வாட்டர் பாட்டில் அப்போல்லாம் எண்ணெய் கேன் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேங்க. வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாங்குச்சி புனல் நீங்கள் வச்சுக்கலாம். கரெக்டாக இந்த ஓட்டைக்குள்ளே பட்டுற மாதிரி நீங்கள் வாட்டர் கேனை வச்சு விட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இது போல் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் கூட கீழே சிந்தாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஃபுல்லாகவே ஊற்றியாச்சுங்க. அந்த எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி முடிச்ச பின்னாடி பாருங்கள் அந்த கொட்டாங்குச்சி எந்த அளவுக்கு சூப்பராகவும் க்ளீனாகவும் இருக்குது. ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே விழுக்காது, அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் கொட்டாங்குச்சி நீங்கள் சைடில் வச்சுட்டு எப்பவும் போல் பாட்டில் கேப்பை போட்டு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சி எப்பவும் போல் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போல்லாம் எண்ணெய் ஊற்றுறீங்களோ அப்போல்லாம் இந்த கொட்டாங்குச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குங்க. நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் உரிச்சது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக நம்ம சின்ன வெங்காயம் உரிச்சது ரொம்ப கைவலி வரும். அது மட்டும் இல்லாமல் கண்ணிலும் தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி கைவலி இல்லாமல் கண்ணிலும் தண்ணி வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சின்ன கப் எடுத்துக்கலாம். கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் நார்மல் தண்ணி எடுத்துருக்குங்க. நார்மல் வாட்டர் தாங்க. இந்த தண்ணி சில்லுன்னு நீங்கள் சேர்த்துக்கணும். சில்லுன்னு நீங்கள் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க. 5 நிமிஷம் கழிச்சு லைட்டாக நீங்கள் கை வச்சு நல்லா இது போல் கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி நீங்கள் ஒவ்வொரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்தி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயம் கத்தி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மேல் பகுதி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கீழே காம்பு பகுதிக்கு அதை நீங்கள் கட் பண்ணிட்டா அந்த தோல் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வெங்காயம் உரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அழகாக நீங்கள் மேலே கீழே 2 பக்கம் கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தோல் அழகாக நீங்கள் எடுத்து விட்டுடலாங்க. இது போல் நீங்கள் ஒவ்வொரு வெங்காயம் எடுத்துகிட்டு மேலே கத்தை கட் பண்ணிக்கணும். அதே போல் கீழே கத்தை கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தில் ஒரே டைமில் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். இதனால் கண் எரிச்சல் வராது. எவ்வளோ வெங்காயம் வேணாலும் நீங்களே சுத்தம் பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சுத்தம் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வெங்காயம் மட்டும் உரிச்சு எடுத்து காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கூட கண்ணிலேருந்து தண்ணி வராது, கை வலி வராது. எவ்வளோ வெங்காயம் வேணாலும் உரிச்சிக்கலாங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மசாலா பொருள் எடுத்திருக்கேன். நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சல் பெட்டி எதுவுமே இருக்காது. நம்ம நிறைய பேர் 10 ரூபா பேக்கெட் சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் பெப்பர் எல்லாமே நம்ம வாங்கி கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்படி நம்ம வச்சு விட்டுருவோங்க. அந்த மாதிரி வைக்கும்போது அந்த மசாலா பொருளில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வண்டு புழு எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மசாலா பொருள் வாசனை எல்லாமே போடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பை எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் எந்த பிளாஸ்டிக் டப்பா இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மசாலா பொருள் எடுத்துகிட்டு நல்லா இது போல் நீங்கள் 2 மூட்டையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த டப்பாக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க. நான் வச்சுட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது போல் உங்கள் வீட்டில் எத்தனை மசாலா பேக்கெட் சின்ன சின்ன பேக்கெட் இருந்தாலும் சரிங்க, இது போல் நீங்கள் அழகாக மடித்து வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். சீக்கிரமாக புழு வர செய்யாது, வண்டு வர செய்யாது, அந்த வாசனமே வெளியே போகாது. நிறைய பேக்கெட் இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. இதுக்குன்னு தனியாக கடையில் ஆர்கனைசர் எதுவும் வாங்க வேண்டாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் நீங்கள் இது போல் மடிச்சுட்டு எப்பவும் போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த டிப்பு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளருக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்ட பின்னாடி நம்ம தோசைக்கு சேர்க்கக்கூடிய ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா, அது ஒரு அரை டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கம்போர்ட் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பேக்கெட் மட்டும் கம்போர்ட் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் லிக்விட் நீங்கள் வச்சுருந்தா எடுத்துக்கோங்க. நம்ம வீடு துடைக்கிறதுக்கு லைசால் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் லிக்விட் எதாவது எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தா டெட்டால் எடுத்துருக்கேன். டெட்டால் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. டெட்டால் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் கப்புக்குள்ளே ஊற்றிட்டு ஒரு குச்சி வச்சோ இல்லை கை வச்சோ நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த கம்போர்ட்டு டெட்டால் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக 3 நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலக்கி வச்சாச்சு. நல்லா வாசனையாக இருக்கும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறதுலே ஒரு பெரிய டம்ளர் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாக்ஸ் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் சாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இந்த சாக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எடுத்துருக்கலையே டம்ளரு, அந்த டம்ளர் உள்ளுக்குள்ளே நீங்கள் சாக்ஸை போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் டம்ளருக்குள்ளே சாக்ஸை போட்டுட்டாலே நிறைய படத்தை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் மழை காலத்துலையும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் சுத்தம் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சாக்ஸை நல்லா டைட்டாக போட்ட பின்னாடி மேலே ஒரு நூல் வச்சு நீங்கள் கட்டிக்கலாங்க. அப்போல்லாம் நீங்கள் ஒரு லப்பர் பேண்ட் டைட்டாக நீங்கள் போட்டு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், லப்பர் பேண்ட் நம்ம நல்லா டைட்டாக போட்டு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த டம்ளரை நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைகாணி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் மழை காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டுங்க, நம்ம எப்போவுமே வெயிலில் மட்டும்தாங்க தலைகாணி காயப்படும். வெயிலில் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நம்ம அப்படியே யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைகாணி நம்ம துவைக்க முடியாது. அதுக்கு பதிலாக இது போல் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த தலைகாணியுமே நல்லா சுத்தமாக இருக்கும். தலைகாணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தலைகாணி எடுத்து வச்ச பின்னாடி நம்ம கலக்கி வச்ச லிக்விட் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாக்ஸ் போட்டு டம்ளர் எடுத்துக்கலாம். லைட்டாக லிக்விட் நல்லா நனைச்சிட்டு நல்லா நீங்கள் உதறிடுங்க. அந்த டம்ளரில் பார்த்தா லைட்டாக ஈரப்பதம் மட்டும்தாங்க இருக்கணும். சொட்ட லிக்விட் எதுவும் ஒழுகக்கூடாது. அழகாக நீங்கள் அந்த லிக்விட் நல்லா தொட்டு நல்லா உதிரிட்டு இந்த தலைகாணி மேலே அழகாக நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. இது போல் தலைகாணி மேலே முன்னாடி பின்னாடி 2 பக்கம் நீங்கள் தேய்ச்சி விட்டாலே அந்த தலைகாணி மேலே இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுங்க. இப்போ தலைகாணி நல்லா சுத்தமாக இருக்கும். இது கொண்டு போய் வெயில் இருந்தால் வெயிலில் காய போட்டுக்கலாங்க. அப்படி வெயில் இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஃபேன் காற்று இருந்தாலும் 2 பக்கம் திருப்பி போட்டு ஃபேன் காற்றுலேயும் ஆற வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே ஈரப்பதமும் போயிருக்காது. இது போல் உங்கள் வீட்டில் எவ்வளோ தலைகாணி இருந்தாலும் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோபாவும் இதே லிக்விட் வச்சுட்டு இதே டம்ளர் வச்சு அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அழுக்கு எல்லாமே போயிடுங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நல்லா வாசனையாக இருக்குங்க.
நீங்களே பாருங்கள், சோபாவை துடைக்க எந்த அளவுக்கு ஈரப்பதம் தெரியுதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நான் துடைக்க பார்த்தீங்கன்னா ஃபேனை போட்டுட்ருக்கேன். துடைக்க நல்லா ஆறிட்டு இருக்கு. நல்லா அழுக்கு போயிடும், நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து நம்ம வீட்டு முக்கியமான ஒரு பொருளுங்க, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்டு தாங்க. நம்ம பெட்டில் இருந்தால் துவைக்கலாம் முடியுது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் வச்சுருந்தாங்கன்னா நிறைய யூரின் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அழுக்கு, பேட் ஸ்மெல்லு, பாக்டீரியாஸ் எல்லாமே இருக்குங்க. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்பு ட்ரை பண்ணுங்கள். இந்த லுக்கு லைட்டாக நீங்கள் தொட்டுட்டு அந்த பெட்டு மேலே லைட்டாக நீங்கள் டம்ளர் வச்சு இது போல் நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. நீங்கள் தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஃபேன் போட்டு விட்டுட்டிங்கன்னா அழகு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஃபேன் காற்றுக்கு நல்லா ஆறிடுங்க. பாருங்கள், எல்லா பக்கம் நல்லா நான் தொடச்சி எடுத்துட்டுங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது, நல்லா சுத்தமாக இருக்குது. பாக்டீரியாஸ் எல்லாமே அழிஞ்சு போயிருக்குங்க. எப்பவும் போல் ஃபேன் காற்று ஆற விட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.